Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வடிகால் வாய்க்காலில் உள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்ற வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். லால்புரத்தில் வடிகால் வாய்க்காலில் ஆகாய தாமரை மற்றும் செடி கொடிகள் படர்ந்து கிடப்பதால் தண்ணீர் ஓட்டம் தடைப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்த விவசாயிகள் சாகுபடி பணிகள் துவங்கியுள்ள நிலையில் செடி கொடிகளை விரைந்து அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சியில் தான் சொன்னது போல பில் போடவில்லை என கூறி அரசு அலுவலகத்திற்குள் புகுந்து அங்கு பணியில் இருந்த இளநிலை உதவியாளரை தாக்கிய பேரூராட்சி 1வது வார்டு விசிக கவுன்சிலர் பாரதிதாசன் என்ற காளிமுத்து பிடிபட்டார். திமுக அனுதாபிகள் முதல் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வரை ஆட்சி அதிகார மமதையில் பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகளை தாக்குவது தொடர்கதையாகி வரும் நிலையில் மக்களுடன் இருக்க வேண்டிய முதல்வர் யாருடன் இருக்கிறார் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பாண்டரபேட்டில் உள்ள பயனீர் நிழற்குடை போதை ஆசாமிகளின் கூடாரமாக மாறியுள்ளதால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் மது மற்றும் கஞ்சா போதையில் சிலர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதால் வாகனங்களில் செல்லவே அச்சமாக உள்ளதாக ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கிராமங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய புதிய குப்பை வண்டிகள் துணி காய போடும் இடமாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதிய குப்பை வண்டிகள் அந்தந்த கிராமத்திற்கு என வழங்கப்படாமல் நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த வண்டியை துணி காய போடுவதற்கு குடியிருப்பு வாசிகள் பயன்படுத்தி வரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்களின் வரிப்பணம் வீணாவதாக குற்றம் சாட்டியுள்ளது.